வாழ்ந்தவர்களே, நமது பிள்ளைகள் நடத்துகிற நடிக்கிற இந்த சிறப்பு சிலுவை பாதை நாடகத்தை காண்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் நான் வரவேற்றுக் கொள்கிறேன். சிறப்பாக இதை காண்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய கிட்ஸ் செயல் இயக்குனர் அர்ப்பணி மார்டின் அவர்களை அன்போடு காரங்காடு இறை சமூகத்தின் பெயரிலும் அன்பு பிள்ளைகள் சார்பிலும் வரவேற்றுக் கொள்கிறேன். அத்தோடு இன்றைய நாளிலே நமக்கு உதவியாக இந்த வேளையிலே உடன் இருக்கக்கூடிய நம்முடைய மண்ணின் மைந்த அருட்சகோதரர் வசந்த் அவர்களையும் நமது முன்னாள் களப்பணியாளர் அருட்சகோதரர் ஜீவா அவர்களையும் நம் எல்லோருடைய சார்பிலும் வரவேற்றுக் கொள்வோம். அத்தோடு நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த இந்த சிலுவை பாதையை தியானிக்க வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அத்தோடு மிக சிறப்பாக நம்முடைய அன்பு பிள்ளைகள் இந்த நாடகத்தை அரங்கேற்ற இருக்கிறார்கள். நம்ம பிள்ளைங்க குறைகள் இருக்கலாம், நிறைகள் இருக்கலாம், எல்லாவற்றையும் நாம் என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருப்பலியில் நான் சொன்னது போல வெறும் பார்வையாளராக மட்டுமல்ல, இந்த சிலுவை பாதையை முழுவதுமாக பார்த்து நீங்கள் தியானிக்கவும் செய்ய வேண்டும். இது வெறுமனே நாடகம் மட்டுமல்ல, இறக்கி வைக்க உதவுகிறோமா அல்லது அவர்கள் மேல் கூடுதலை பாரத்தை ஏற்றுகிறோமா? வாருங்கள், காயப்பட்ட அந்த புனிதரின் பாத சுவடுகளில் சிலுவையின் நிழலில் இளைப்பாறவும் நம் வாழ்வின் பாரங்களை அவரிடம் ஒப்படைக்கவும் கல்வாரி நோக்கி பயணப்படுவோம். காட்டி
பிலாத்துவின் அரண்மனை முற்றத்தில் ஒரு தீர்ப்பு எழுதப்பட போகிறது. இது ஒரு மனிதனுக்கான தீர்ப்பு அல்ல, ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் மீட்புக்கான விலை. அமைதியாக நிற்கும் இந்த வார்த்தை உலகத்தின் தலை குனிந்து நில். ஆளுநரே, இவன் ஒரு குழப்பவாதி. எங்கள் மக்களுக்கு தவறான போதனைகளை விளங்குகிறான். சீசருக்கு வரி கொடுக்க வேண்டாம் என்கிறான். அதற்கும் மேலான இவனை கடவுளின் மகன் என்றும் யூதர்களின் அரசன் என்றும் பிதத்துகிறான். இவன் உயிரோடு இருக்க தகுதியற்றவன். நீயா இவ்வளவு பலவீனமாக இருக்கும்? நீயா யூதர்களின் அரசன்? உன்னை பார்த்தால் ஒரு கைதி போலதான் தெரிகிறது. உன் சொந்த மக்களே உன்னை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். நீ என்ன செய்தாய்? இவ்வுலகை போன்றது அல்ல. என் அரசு இவ்வுலகை போன்றதா இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் ஒப்புவிக்கப்படாதபடியே என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். அப்படியானால் நீ அரசன்தானா? நீயே சொல்கிறாய் நான் அரசன் என்று. உண்மையை பற்றி சான்று பகிரவே நான் பிறந்தேன். இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர். நிறுத்துங்கள். இவனிடம் சாவுக்குரிய குற்றம் ஒன்றை நான் காணவில்லை. இவனை சவுக்கினால் அடித்து தண்டித்து பின்னர் விடுதலை செய்கிறேன். அது போதாதா உங்களுக்கு? ஆளுநரே, நீர் இவனை விடுதலை செய்தார். நீர் சீசருக்கு நண்பர் அல்ல. தன்னைத்தானே அரசன் என்பவன் சீசருக்கு எதிரானவன். நீர் சீசருக்கு உண்மையாக இருக்க விரும்பினால் இவனுக்கு மரண தண்டனை வழங்கியே தீர வேண்டும். என் மனைவி கிளாத்தியா எச்சரிக்கிறாள். இந்த நீதிமானை தொட வேண்டாம் என்கிறாள். ஆனால் இந்த மக்களோ எத்தவரை இருக்கிறார்கள். என் பதவி போகுமோ? என்னடா பேசாமல் நிற்கிறாய்? உன் அதிகாரம் எங்கே போனது? உன்னை காப்பாற்ற உன் இறைவன் வரமாட்டாரா? மக்களே, இதோ உங்கள் முன் 2 பேர் நிற்கிறார்கள். கொலைக்காரன் பரபா ஒரு பக்கம், உங்கள் அரசன் இயேசு மறுபக்கம். உங்கள் வழக்கப்படி ஒருவரை விடுதலை செய்கிறேன். யாரை தேர்வு செய்கிறீர்கள்? இதோ பாருங்கள், இந்த இரத்த பலியில் என பங்கில்லை. இது உங்கள் தலையின் மேல் விழட்டும். சிலுவைக்கு கொண்டு செல்லுங்கள் இவனை. எழுந்திரிட அரசனே, உனக்கான சிம்மாசனம் கல்வாரியில் காத்து கொண்டிருக்கிறது. அநீதி வெற்றி பெற்று கரம் விரித்து காத்து நின்றே, கல்வாரி மலைதனிலே கரம் விரித்து காத்து நின்றே, ஒருபோதும் தீர்ப்பிடாதே. அல்ல, என் அக்கிரமங்களை, உன் துரோகங்களை, நம்முடைய பாரங்களை இந்த சிலுவையின் நிழலில் மனிதகுலத்தின் மீட்பு மறைந்திருக்கிறது. நிறுத்துங்கள். இதோ இவனுக்கான சிம்மாசனம் தயாராக இருக்கிறது. ஏய் யூதர்களின் அரசனே, உன் அரசை பாரமில்லாமல் எப்படி சுமந்தாயோ தெரியாது. ஆனால் இந்த சிலுவையை நீயே தான் சுமக்க வேண்டும். என்னடா
என்கிறாய்? இதை தூக்கு. உன் கைகளால் செய்த அதே தச்சு வேலைதான் இது. இப்பொழுது உன் தோள்களில் கனம் இறங்கட்டும். தந்தையே, உமது திருவுள்ளம் நிறைவேறட்டும். உலகத்தின் பாரத்தை இந்த சிலுவையோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன். பாருங்கள், இவன் சிலுவையோடு பேசுகிறான். சீக்கிரம் தூக்கடா. பொழுது சாய்வதற்குள் நாம் மண்டை ஓட்டு மலைக்கு போய் சேர வேண்டும். எங்களுக்கு வேறு வேலைகள் இருக்கின்றன. கொடுமைப்படுத்துவது இவர் என்ன கொலைகாரனா கொள்ளைகாரனா? அன்பை தானே போதித்தார். வாயை மூட பெண்ணே, இவன் அரசுக்கு எதிரானவன். இவனுக்கு கொடுக்கும் தண்டனை மற்றொரு பாடமாக இருக்க வேண்டும். நட, அடியை எடுத்து வை. சிலுவை இது வெறும் மரம் அல்ல, மனிதர்களின் கண்ணீர். அநீதியால் நசுக்கப்பட்டவர்களின் வலி எல்லாவற்றையும் நான் சுமக்கிறேன். வேகமாக நட, இன்னும் நீண்ட தூரம் இருக்கிறது. உன் சீடர்கள் எங்கே போனார்கள்? உன்னோடு விருந்து உண்டவர்கள் எங்கே? இப்போது உனக்கு உதவ யாரும் இல்லையே. பாரமான சிலுவை பாவம் செய்யாத தோள்களின் மேல் ஏறிக்கொண்டது. இயேசு ஒரு குற்றவாளியைப் போல அந்த சிலுவையை சுமக்கவில்லை. ஒரு தந்தை தன் பிள்ளைக்காக சுமக்கும் பரிசை போல சுமக்கிறார். நம் வாழ்வின் சிலுவைகளை நாம் எப்படி சுமக்கிறோம்? முணுமுணுப்போடா அல்லது மீட்பின் பாதையாகவா? பிறருடைய பாரங்களை இறக்கி வைக்க நாம் உதவாவிட்டாலும் பரவாயில்லை. கூடுதல் பாரத்தை அவர்கள் மேல் ஏற்றாமல் இருப்போமா? இதோ கல்வாரி பயணம் தொடங்கிவிட்டது. இன்னும் தூரத்தில் இருக்கிறது, ஆனால் பலம் குறைந்து விட்டது. இதோ முதல் வீழ்ச்சி. கடவுள் மனிதனுக்காக மண்ணில் விழுகிறார். என்னடா இப்போதே மூச்சு வாங்கி விட்டதா? இன்னும் மலையடி வார்த்திற்கே வரவில்லை. எழுந்திரு. ஏய் யூதர்களின் அரசரே, உன் வானதூதர்கள் எங்கே? உன்னை தூக்கி பிடிக்க யாரும் வரமாட்டார்களா? எழுந்து நட. தந்தையே, என் உடல் சோர்ந்து போகிறது, ஆனால் என் உள்ளம் இன்னும் உறுதியாயிருக்கிறது.
பாருங்கள் மக்களே, நோயாளிகளை குணமாக்கினாராம், இறந்தவர்களை உயிர் பெற செய்தாராம். ஆனால் இப்பொழுது ஒரு சிலுவையை கூட தூக்க துப்பில்லாமல் மண்ணை கவ்வி கொண்டு கிடக்கிறார். இதுதானா உன் அதிகாரம் நசரேனே? தயவு செய்து நிறுத்துங்கள். அவர் ஒரு மனிதர், இரத்தமும் சதையுமான மனிதர். அவரை இப்படி சித்திரவதை செய்யாதீர்கள். நான் அவருக்கு உதவி செய்கிறேன். விலகிப்போ. இவன் தன் தண்டனையை தானே அனுபவிக்க வேண்டும். இது துரோகிக்கான தண்டனை. ஏய், நாடகம் ஆடியது போதும். இன்னும் நிறைய பேர் சிலுவையில் அறையப்பட காத்திருக்கிறார்கள். நேரத்தை வீணாக்காதே, எழுந்திரு. நான் விழுவது, மனிதன் விழுந்த போதெல்லாம் அவனை தூக்கிவிடத்தான். நான் பலவீனமாவது, பலவீனமானவர்களுக்கு பலம் கொடுக்கத்தான். உன் தத்துவங்களை அப்புறம் பேசலாம். முதலில் இந்த சிலுவையை தூக்கு. இவனை இழுத்து நிறுத்துவோம். இனி யாராவது உதவிக்கு வந்தால் அவர்களையும் சேர்த்தே சிலுவையில் அறைவேன். நடடா. மீண்டும் அடிமேலடி திடவே, மீண்டும் அடிமேலடி திடவே, ஐயையோ பேச ராணி போலவே அவரும் வழி நடந்தார். இயேசு மண்ணில் விழுந்தது அவர் தோற்றத்தை காட்டவில்லை. மாறாக விழுந்த மனிதனை தூக்கிவிட அவர் எடுத்த முயற்சியை காட்டுகிறது. இன்று நாமும் பலமுறை பாவத்தில் விழுகிறோம், தவறுகளில் விழுகிறோம். ஆனால் விழுந்த இடத்திலேயே தங்கிவிடுகிறோமா? அல்லது இயேசுவைப் போல போராட்டத்தோடு மீண்டு எழுகிறோமா? பிறரை வீழ்த்துவதில் பெருமை கொள்ளும் இந்த உலகம் வீழ்ந்தவனை தூக்கிவிட தவறிவிடுகிறது. இதோ காயப்பட்ட அந்த புனிதரின் பயணம் தொடர்கிறது. குடும்ப பாசத்திற்கிடமில்லை, பின்னே போ. ஐயா, அவர் என் பிள்ளை, நான் பெற்றெடுத்த என் உயிர். அவரை ஒரு முறை தொடவிடுங்கள். பசியாய் கிடக்கிறார், தாகத்தோடு இருக்கிறார். அந்த பாரமான சிலுவை அவர் தோளை பித்து கொண்டு போகிறதே. ஐயா, உங்களுக்கு தாய் இல்லையா? உன் பிள்ளை ஒரு கலகக்காரன். அவன் செய்த குற்றத்திற்கு இதுதான் தண்டனை. விலகிப்போ, இல்லை என்றால் உன்னையும் சிறையில் அடைப்போம். வீரர்களே, ஒரு தாயின் இதயத்தை தடுக்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கலாம், ஆனால் அநீதி செய்ய உங்களுக்கு உரிமை இல்லை. இதோ பாருங்கள், நடக்க முடியாமல் விழுகிறார். அவருக்கு துணையாக ஒரு நிமிடம் அந்த தாயை விடுங்கள். போதும், கூட்டத்தை அதிகப்படுத்தாதீர்கள். சரி, அந்த தாய் மட்டும் போகட்டும், மற்றவர்கள் விலகுங்கள். நசரேனே, நில். இதோ உன்னை பெற்றவள் வந்திருக்கிறாள். அவளிடமாவது உன் குற்றத்தை ஒப்புக்கொள். மகனே, உன் முகம் சிதைந்து கிடக்கிறதே. இந்த அழகான கண்களில் ரத்தம் வழிகிறதே. மகனே, இதை
இன்று இந்த படை வீரர்களின் காலடியில் கிடக்கிறாயே. என் இதயம் சுக்கு நூறாக உடைகிறது மகனே. அம்மா, அழாதே. என் தந்தை எனக்கு கொடுத்த பாத்திரத்தை பருக வேண்டாமா? இந்த இரத்தம் இது உலகத்தின் கரைகளை கழுவும் அம்மா. நான் இப்போது சுமக்கும் இந்த சிலுவை பல கோடி மக்களின் பாரத்தை இறக்கி வைக்கும். வருந்தாதே அம்மா. உன் நிழலில் வளர்ந்த நான் இன்று தந்தையின் நிழலை நோக்கி போகிறேன். எனக்கு புரியவில்லை மகனே. உன்னை பலி கொடுத்துதான் இந்த உலகம் பிழைக்க வேண்டுமா? என்னையும் உன்னோடு அழைத்து செல். அந்த பாரமான சிலுவையில் நானும் உன்னோடு தொங்குகிறேன். உன்னை தனியாக அந்த மரண குண்டில் விட எனக்கு மனமில்லை மகனே. நேரமாகிவிட்டது, எங்களுக்கும் வேலைகள் இருக்கின்றன. ஏ பெண்ணே, உன் மகனை பிரிந்து போ. எழுந்து நடனா. பாசக்கதை பேசி தப்பிக்க பார்க்கிறாயா? மிருகத்தை போல் அவரை நடத்தாதீர்கள். அவர் ஒரு நீதிமான். இறைவா, இறைவா, ஒரு தாயின் கண்ணீருக்கு பதில் இல்லையா? என் மகனை மீட்பவர்கள் யாருமே இல்லையா? இனி பேச்சுக்கு இடமில்லை. இழுத்துச் செல்லுங்கள் இவனை. சிலுவையை தூக்கு. தாயார் கண்டுள்ளம் அடி துடித்திட, தாயார் கண்டுள்ளம் துடி துட, விண்ணவன் சீத்தம் எனவே அவர் வேதனை எல்லாம் இந்த சந்திப்பு முற்று பெறவில்லை. இது ஒரு தொடக்கம். ஒரு தாய் தன் மகனை சிலுவைக்கு தாரை வார்த்து கொடுத்த உன்னதமான தருணம் இது. இன்று நம் வீடுகளிலும் மகனை இழந்த தாய்மார்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் என பலர் சிலுவை நிழலில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் தாய் அனுபவித்த அதே வலியை அவர்களும் அனுபவிக்கிறார்கள். பாசம் பலியாகும் போதுதான் ஒரு புதிய உலகம் பிறக்கிறது. கல்வாரி மலை நோக்கி அந்த இரத்த பயணம் மீண்டும் தொடர்கிறது. ஏய், எழுந்திரு. உனக்கு சொன்னால் காது கேட்காதா? இன்னும் பாதி தூரம் கூட கடக்கவில்லை. அதற்குள் இப்படி விழுந்தால் எப்படி? எழுந்திரு. ஐயா, இவன் செத்து விடுவான் போல் இருக்கிறது. இவன் வழியிலே செத்து விட்டால் நாம் இவனை எப்படி சிலையில் அறைய முடியும்? யாரையாவது உதவிக்கு கூப்பிடுங்கள். அங்கே வேடிக்கை பார்ப்பவர்களில் யாராவது முன்னால் வா, வந்து இவனுக்கு உதவி செய். ஏய், நீ அங்கே நில். எங்கே ஓடுகிறாய்? ஐயா, நான் சீரேன் ஒருக்காரன். என் பெயர் சீமோன். நான் ஒரு வேலை விஷயமாக நகருக்கு வந்தேன். இப்போது ஊருக்கு திரும்புகிறேன். தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள். ஊருக்கு போகலாம், அவசரமில்லை. இதோ இந்த சிலுவையை தூக்கு. இவன் தூக்க முடியாமல் கீழே கிடக்கிறான். இவனுக்கு பதிலாக நீ சுமந்து வா. நானா ஐயா? இவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. ஒரு குற்றவாளியின் சிலுவை நான் சுமப்பதா? என் ஊர் மக்கள் என்னை தீண்டதாவது நன்று ஒதுக்கி விடுவார்களே. மறு பேச்சு பேசாதே. இது ரோமானிய அரசின் கட்டளை. மீறினால் உன்னையும் சேர்த்தே சிலுவையில் அறைவேன். தூக்க அந்த சிலுவை. என்ன கொடுமை இது! வேண்டாத வேலையாக இந்த வீதியில் வந்தேனே. உம்மால் எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். உமது பாவம் உண்மையே சேரட்டும். என்னையே நிலக்கிறீர்கள். சீமோனே, நீ சுமப்பது வெறும் சிலுவை அல்ல, என் இதயத்தை
உனக்கு விருப்பமில்லை என்றாலும் நீ கொடுத்த இந்த ஒரு நிமிடம் வரலாற்றில் உன்னை என்றும் அழியாதவனாக மாற்றும். எனக்காக சுமக்கிறாயா? உமது கண்கள் ஏதோ சொல்கின்றனவே. நீர் ஒரு சாதாரண மனிதனை போல் தெரியவில்லை. இவ்வளவு அடி வாங்கியும் உமது முகத்தில் ஒரு விதமான அமைதி தெரிகிறதே. சரி ஐயா, நான் முதலில் பயந்தேன். இப்பொழுது நான் சுமக்கிறேன். நீர் மெதுவாக நடங்கள். உமது பாரத்தை நான் தாங்கிக் கொள்கிறேன். போதும் பேச்சு, இருவரும் சேர்ந்து நடங்கள். இதோ கல்வாரி மலை தெரிகிறது, சீக்கிரம். ஹலோ சீமோன் ஒருவரை கூடி சுமக்க கொண்டு விட்டார்கள். சீமோன் ஒரு கட்டாயத்தின் பேரில்தான் சிலுவையை தூக்கினான். ஆனால் இயேசுவின் அருகாமையில் சில நிமிடங்கள் நடந்தபோது அவனது வெறுப்பு அன்பாக மாறியது. இன்று நாமும் சமூகத்தில் பல சுமப்பவர்களுக்கு சீமோன்களாக மாறுகிறோமா, அல்லது எனக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று ஒதுங்கி போகிறோமா? பிறருடைய பாரத்தை சுமக்கும்போதுதான் நாம் உண்மையான மனிதர்களாகிறோம். சீமோன் சுமந்தது சிலுவையை அல்ல, அவன் வாழ்வின் மிகப்பெரிய பாக்கியத்தை. சிலுவை நிழலில் ஒரு அந்நியன் நண்பனாகிறான். நில், எங்கே ஓடுகிறாய்? உனக்கு என்ன வேண்டும்? பின்னே போ. ஐயா, அந்த மனிதரை பாருங்கள். அவர் கண்ணில் வழியும் ரத்தம் அவர் பார்வையை மறைக்கிறது. அவர் நடக்க முடியாமல் கீழே விழுகிறார். நான் தீங்கு செய்ய வரவில்லை. ஒரு பெண்ணாக அவர் முகத்தை துடைக்க அனுமதி கொடுங்கள். ஓ, இவனுக்கும் தொண்டு செய்ய ஒரு பெண் வந்திருக்கிறாளா? ஏ பெண்ணே, இவன் ஒரு குற்றவாளி. இவன் முகத்தை துடைப்பது அரசாங்கத்திற்கு எதிரான. உனக்கும் தண்டனை வேண்டுமா? தண்டனைக்கு அஞ்சவில்லை. அநீதியை வெடிக்க பார்த்து கொண்டு இருப்பதை விட ஒரு துளி அன்பை காட்டுவது மேலானது. அவர் தாகத்தோடு இருக்கிறார், இரத்த வெள்ளத்தில் கிடைக்கிறார். உங்கள் சவுக்கடியை விட அந்த தாயின் கண்ணீர் அவரை அதிகம் காயப்படுத்துகிறது. வழிவிடுங்கள். உனக்கு இவ்வளவு திரிச்சலா? இவனுக்காக பறந்து பேச நீ யார்? இவன் உன் உறவினனா? துன்பப்படுவர் யாராக இருந்தாலும் அவர் என் சகோதரர் தான். மனிதனத்திற்கு உறவு தேவையில்லை ஐயா. தயவு செய்து அந்த ஒரு நிமிடம் என அனுமதியுங்கள். ஐயனே, உம்மை இப்படியா பார்க்க வேண்டும்? உலகிற்கு ஒளியை கொடுத்து கண்கள் ரத்தமா? நீர் சுமக்கும் இந்த துயரம் எங்களது பாவம் அல்லவா? மகளே, உன் அன்பு என்னை நெகிழச் செய்கிறது. உலகமே என்னை தூற்றும் போது நீ உன் துணிச்சலால் என் காயத்தை துடைக்கிறாய். அது என் முகத்தை மட்டுமல்ல, மனித குலத்தின் அவமானத்தை. உன் துணியில் என் முகம் மட்டுமல்ல,
உன் தூய்மையான அன்பும் பதிந்துவிட்டது. ஐயா, என்னால் உம்மை சிலுவையிலிருந்து மீட்க முடியவில்லை. ஆனால் இந்த சிறு துண்டு துணியால் உம் வலியை சற்று குறைக்க முடிந்ததே, அதுவே போதும். போதும், நேரமாகிறது, விலகு, நடடா. அதிசயம்! என் துணியில் இறைவனின் முகம். என் அன்பிற்கு அவர் கொடுத்த பரிசு இது. வெரோனிக்கா ஒரு ராணி அல்ல. அவளிடம் பெரிய செல்வம் இல்லை. ஆனால் அவளிடம் துணிச்சல் இருந்தது. இன்று நம் சமூகத்திலும் எத்தனையோ இயேசுக்கள் காயப்பட்டு வீதியில் கிடக்கிறார்கள். வறுமையால், சாதியால், அநீதியால் நசுக்கப்பட்டவர்களின் முகத்தை துடைக்க நாம் முன்வருகிறோமா? அல்லது சட்டத்தை பேசிவிட்டு ஒதுங்கி போகிறோமா? வெரோனிக்காவின் துணியில் பதிந்த முகம் நம் ஒவ்வொருவரின் மனசாட்சியிலும் பதிய வேண்டும். சிலுவை நிழலில் ஒரு சின்னஞ்சிறு உதவி ஒரு பெரிய சரித்திரமாகிறது. மீண்டுமா இவன் என்ன விளையாடுகிறானா? ஏய், எழுந்திரு. எத்தனை முறைதான் கீழே விழுவாய்? உன்னை தூக்க உதவி செய்ய சீமோன் எங்கே? சீமோன் ஒரு பக்கம் சிலுவையை தாங்குகிறான் ஐயா. ஆனாலும் இவன் கால்கள் தரையிலே விழமாட்டேன் என்கிறது. இவன் உயிர் இவனிடமில்லை போல் இருக்கிறது. ஏய் நசரேனே, நீ கடவுளின் மகன் என்று உன்னை பின்பற்றுபவர்கள் சொன்னார்களே, உன் தந்தை உன்னை தூக்கிவிட வரவில்லையா? உன் வல்லமை எங்கே போனது? எழுந்திரு, இல்லையென்றால் இங்கே உன் கதையை முடித்து விடுவோம். ஐயா, கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கள். அவர் மிகவும் காயப்பட்டு கிடக்கிறார். அவர் குடிக்க ஒரு சொட்டு தண்ணீர் கொடுங்கள். தாகத்தால் அவர் நாக்கு உலர்ந்து போய்விட்டது. அதனால் தான் அவரால் எழ முடியவில்லை. தண்ணீரா? அவனுக்கு தண்டனை தான் தண்ணீர். உன் நடிப்பை நிறுத்து. இப்போதே எழவில்லை என்றால் உன் கைகளையும் கால்களையும் சேர்த்தே கட்டி இங்கே இழுத்து செல்வோம். மனிதன் தன் பலவீனத்தால் விழுவதை காட்டத்தான். ஆனால் நான் விழுந்த இடத்திலே தங்கிவிட மாட்டேன். தந்தையே, எனக்கு பலம் தாரும். இன்னும் சில படிகள் இந்த உலகம் மீட்படைய நான் இன்னும் நடக்க வேண்டும். பாருங்கள், இவன் இன்னும் ஏதோ முணுமுணுக்கிறான். இவனுக்கு திமிர் குறையவில்லை. இவனை இழுத்து நிறுத்துவோம். இனி ஒரு முறை நீ விழுந்தால் உன்னை சவுக்கால் எடுத்து உன் தோலை உரித்து விடுவோம். நடடா. மீண்டும் மீண்டும் விழும் மனித குலமே, வீழ்ச்சியை கண்டு அஞ்சாதீர்கள். என் எழுச்சி உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கட்டும்.
வீழ்ச்சி. இது முதல் வீழ்ச்சியை விட கொடியது. ஏனென்றால் ஏற்கனவே காயப்பட்ட இடத்தில் மீண்டும் காயம் விழுகிறது. இன்று நம் சமூகத்திலும் வறுமையிலிருந்து மீள நினைப்பவன் மீண்டும் ஒரு கடனால் வீழ்த்தப்படுகிறான். நோயிலிருந்து மீள நினைப்பவன் மீண்டும் ஒரு பாதிப்பால் வீழ்த்தப்படுகிறான். சிலுவை நிழலில் இயேசு விழுந்து எழுந்தது அந்த சாமானிய மனிதர்களுக்காகத்தான். விழுவது தவறல்ல, விழுந்த இடத்திலேயே கிடப்பதுதான் தவறு. இதோ இரத்தம் வழிய வழிய அந்த மீட்பரின் பயணம் தொடர்கிறது. ஐயோ, அநீதி நடக்கிறதே. ஒரு பாவமும் அறியாத அந்த பரிசுத்தவானை இப்படியா சித்திரவதை செய்வது? எருசலேமே, உன் வீதிகளில் இரத்தம் ஓடுகிறதே, உனக்கு கண்ணில்லையா? போதகரே, எங்களுக்கு வாழ்வு கொடுத்தவரே, நீர் சிலுவை சுமப்பதை எங்களால் பார்க்க முடியவில்லை. விடுதலை செய்ய இந்த உலகத்தில் யாரும் இல்லையா? எல்லாம் முடிந்து விட்டதா? விலகி போங்கள், அழுது நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் அழுகை இவனை சிலுவையிலிருந்து காப்பாற்றாது. பின்னே போங்கள். வீரர்களே, உங்கள் கைகளில் இருப்பது சவுக்கல்ல, அநீதியின் அடையாளம். ஒரு மனிதனை இப்படி சிதைக்க உங்கள் மனசாட்சி எப்படி இடம் கொடுக்கிறது? உங்கள் பிள்ளைகளுக்கு இதே நிலை வந்தால் நீங்கள் அமைதியாக இருப்பீர்களா? போதும் உங்கள் உரை. ஏய், இவர்களை பார்த்தாவது நடடா. உண்மையில் இவ்வளவு பேருக்கு பரிதாபம் இருக்கும் போது நீ ஏன் விளைந்து கிடக்கிறாய்? எழுந்திரு. எருசலேமின் மகளே, எனக்காக அழாதீர்கள். இதோ என் பயணம் முடிய போகிறது. உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்திற்கே இந்த நிலை என்றால் காய்ந்த மரத்திற்கு என்ன நேரிடும் என்று சிந்தியுங்கள். ஐயா, நீர் சொல்வது எங்களுக்கு புரியவில்லையே. உமது காயம் எங்களை வதக்குகிறது, அதற்காக தான் அழுகிறோம். நீர் எங்களை பார்த்தால சொல்கிறீர். பெண்களே, இன்று அநீதியை கண்டு நீங்கள் சிந்தும் இந்த கண்ணீர் நாளை உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக சிந்த வேண்டியிருக்கும். உலகில் அன்பு குறையும் போது, உண்மை பலியாகும் போது, அமைதியில்லாத தேசத்தில் உங்கள் பிள்ளைகள் வாழ வேண்டியிருக்கும். அதை நினைத்து அழுங்கள். நீதி சாகும்போது மௌனமாயிருக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் சிலுவையை செதுக்கிறீர்கள். போதகரே, எங்களை மன்னியும். எங்களால் உம்மை மீட்க முடியவில்லையே. உமது வார்த்தைகள் நெருப்பாக எங்கள் இதயத்தை சுடுகிறது. உன் போதனையை நிறுத்து. மரண வாயிலில் நின்று கொண்டு இவன் பேசுகிறான் பார். நட, நேரம் கடந்து கொண்டே போகிறது. இனியும் யாராவது என்னை மறித்தால் அவர்களும் தண்டிக்கப்படுவீர்கள். வழிவிடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காயலும் என்றார்.
இயேசு பெண்களுக்கு கொடுத்த அந்த எச்சரிக்கை இன்று நமக்கும் பொருந்தும். நாம் நமக்காகவோ நம் பாவத்திற்காகவோ அழுவதில்லை. மாறாக பிறருடைய துன்பத்தை கண்டு ஒரு நிமிடம் பரிதாபப்பட்டுவிட்டு நகர்ந்து விடுகிறோம். ஆனால் அநீதி வேரூன்றும் போது நாம் மௌனமாக இருந்தால் அதன் விளைவை நம் பிள்ளைகள்தான் அனுபவிப்பார்கள். சிலுவை நிழலில் இயேசு நமக்கு உணர்த்துவது இதுதான். கண்ணீர் மட்டும் போதாது, அநீதிக்கு எதிரான மாற்றமும் வேண்டும். அந்த புனித பயணம் இப்போது மலையடிவாரத்தை நெருங்குகிறது. மறுபடியுமா இவன் நம்ம பழிவாங்க இப்படி செய்கிறான்? இதோ மலை உச்சி வந்து விட்டது. அங்கே போய் தான் நீ சாக வேண்டும். இங்கே செத்து விடாதே. எழுந்திரு, உனக்கு உயிர் இருக்கிறதா இல்லையா? இவன் உடல் குளிர்ந்து போய்விட்டது. இவன் இப்பொழுது செத்து விடுவான் போல் இருக்கிறது. விடாதீர்கள், இவனை இழுத்து கொண்டு போங்கள். இவன் சிலுவையில் அறையப்படாமல் செத்தால் ஆளுநர் நம்மை தண்டிப்பார். ஏய் நசரேயனே, உன் கடைசி மூச்சை அந்த சிலுவையில் விடு, இங்கே அல்ல. மூன்றாவது வீழ்ச்சி நமக்கு ஒரு பாடத்தை சொல்கிறது. தோல்வி என்பது விழுவதல்ல, விழுந்த இடத்திலேயே தங்கிவிடுவதுதான். இயேசு விழுந்தார், ஆனால் எழுந்தார். இன்று நம் வாழ்வில் கடன் சுமையால், அவமானத்தால், தோல்வியால் இனி அவ்வளவுதான் என்று முழங்கி கிடப்பவர்களுக்கு இந்த 9ஆம் நிலை ஒரு நம்பிக்கை. நீங்கள் எத்தனை முறை விழுந்தாலும் இயேசுவின் கரம் உங்களை தூக்க காத்திருக்கிறது. இதோ பலிப்பீடம் நெருங்கிவிட்டது. மீட்பின் உச்சக்கட்டம் இதோ தொடங்குகிறது. இதோ வந்துவிட்டோம். சிலுவை இங்கே வைடா. ஏய், இவன் அங்கே முதலில் கலச்சுங்கள். மரண தண்டனை கைதிக்கு எதற்காடை? எல்லாம் அரசாங்கத்திற்கே சொந்தம். என்னடா இது? ரத்தம் காய்ந்து ஆடை சதையோடு ஒட்டி கொண்டிருக்கின்றது. மெதுவாக இழுத்தால் வேலைக்கு ஆகாது. தந்தையே, என் சதை பீந்து வருகிறது. இந்த அங்கி தைக்கப்படாத மேலங்கி போல் தெரிகிறது. நல்ல விலை போகும். இதை கிழிக்க வேண்டாம். இதை துண்டு துண்டாக ஆக்கினால் யாருக்குமே பயன் இருக்காது. நாம் ஏன் இதற்கு சீட்டு போட்டு யார் எடுத்துக்கொள்வது என்று தீர்மானிக்க கூடாது? நல்ல யோசனை. சீட்டு போடுங்கள். யாருக்கு விழுகிறதோ அவர்களுக்கே அந்த ஆடை. அந்த நஸ்ரேயன் அங்கேயே கிடக்கட்டும். அவனுக்கு தெரியட்டும் அவன் உடைமை கூட அவனுக்கு சொந்தமில்லை என்று. பாருங்கள், உலகத்தை மீட்க வந்தவராம் தன் ஆடையை
கூட காப்பாற்றிக் கொள்ள முடியாத பலவீனமான இவன், உன்னை நீயே காக்க முடியாது, உன்னால் எப்படி எங்களை காக்க முடியும்? எனக்கு விழுந்து விட்டது. இந்த ஆடை இனி என்னுடையது. என்னடா பார்க்கிறாய்? இனி இந்த உலகத்தில் உனக்கு எதுவுமே கிடையாது. இன்னும் சில நிமிடத்தில் உன் உயிர் பறிக்கப்படும். போதும் விளையாட்டு, ஆணிகளை கொண்டு வாருங்கள். இதோ சிலுவை தயாராக இருக்கிறது. இவனை சிலுவையில் அறையுங்கள். இயேசுவின் ஆடை களையப்பட்டது அவர் ஏழ்மையின் உச்சத்திற்கே சென்று விட்டார் என்பதை காட்டுகிறது. பிறக்கும்போது மாட்டுத் தொழுவத்தில் ஆடையில்லாமல் பிறந்தவர் சாகும்போது சிலுவை மரத்தில் ஆடையில்லாமல் மரிக்கப் போகிறார். இன்று நம் சமூகத்தில் வறுமையால் ஆடையின்றி வாடுபவர்கள், அதிகாரத்தால் அநீதி இழைக்கப்பட்டு தெருவில் நிறுத்தப்படுபவர்கள் என பலரை நாம் பார்க்கிறோம். அவர்களின் நிர்வாணத்தில் இயேசுவின் முகம் தெரிகிறது. சிலுவை நிழலில் நாம் நம்முடைய ஆடம்பரங்களை களைந்துவிட்டு பிறரின் மானத்தை காக்க முன் வருவோமா? உன் கைகளை மேலாக வை. உன் கைகள் நடுங்கினால் ஆணிகள் தவறிடும். மேலாக நீட்டு. தந்தையே, இதோ பலியாகிறேன். இதோ பாருங்கள், இந்த ஆணி எவ்வளவு நீளமாக இருக்கிறது என்று. உன் கைகள் பல பேருக்கு ஆசி வழங்கியதாமே, இப்பொழுது இந்த ஆணி உனக்கு ஆசி வழங்கட்டும். ஐயோ மகனே, என் பிள்ளையை விட்டு விடுங்கள். அந்த ஆணியின் இதயத்தை துளைக்கிறதே. இறைவா, இதை நிறுத்த யாருமே இல்லையா? அங்கே பார்க்காதீர்கள், கொடுமை உச்சம் இது. அந்த நீதிமானுக்கு இந்த உலகத்தில் நீதி இல்லையா? இவன் கை எட்டவில்லை, இழுங்கள். இவன் கையை பலமாக இழுங்கள். போதும், கைகள் முடிந்தது. இனி கால்களை சேர்த்து வைத்த ஆணியை அறையுங்கள். சீக்கிரம் சிலுவையை உயர்த்த வேண்டும். தந்தையே, இவர்களை மன்னியும். தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். மன்னியும் தந்தையே, மன்னியும். என்ன, இவனை இவ்வளவு வதிக்கின்றோம், ஆனாலும் இவன் எங்களையே மன்னிக்க சொல்கிறான். இவன் மனிதன் தானா என்ன? அவன் என்ன சொன்னால் நமக்கு என்ன? நாம் நம் கடமையை முடிப்போம். சிலுவையை உயர்த்துங்கள். வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் இவன் தொங்கட்டும்.
ஆணிகள் சதையை துளைக்கலாம், ஆனால் அன்பை துளைக்க முடியாது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த நொடி வன்முறையின் தோல்வியாகவும் அன்பின் வெற்றியாகவும் மாறியது. தன்னை சித்திரவதை செய்பவர்களுக்காக கூட மன்னிப்பு வேண்டிய அந்த பெரும் தன்மை, அதுதான் சிலுவையின் இரகசியம். இன்று நாமும் பிறரை சொற்களால் செயல்களால் ஆணிகளாய் அடிக்கிறோமா அல்லது மன்னிக்க துணிகிறோமா? சிலுவையின் நிழலில் இன்று மன்னிப்பு பிறக்கிறது. இதோ இறைமகன் சிலுவையில் தொங்குகிறார். தாகமாயிருக்கிறது. இந்த அரசனுக்கு தாகமாம். இந்த புளித்த திராட்சை ரசத்தை குடி. இயேசுவே, நீர் மாட்சியுடன் வரும்போது அடியோனே நினைவு கூரும். நாங்கள் செய்த தவறுக்கு தண்டனை பெறுகிறோம், ஆனால் நீர் நீதிமான். உண்மையாகவே உனக்கு சொல்கிறேன், நீ இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய். அம்மா, இதோ உன் மகன். மகனே, இதோ உன் தாய். மகனே, உன் உயிர் பிரிவதை நான் எப்படி பார்ப்பேன்? இதோ உன் ரத்தம் என் மேலே வழிகிறதே, என் பிள்ளையே. இயேசுவே, எங்களை தவிக்க விட்டு எங்கே போகிறீர்கள்? இந்த உலகம் இருண்டு கிடக்கிறதே. எலோயி எலோயி லாமா சபத்தானி. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? எல்லாம் நிறைவேறியது. தந்தையே, உம் கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். உண்மையாகவே இந்த மனித நிறைமகன்தான். நான் ஒரு நீதிமானை கொன்று விட்டேன். வாருங்கள், இங்கிருந்து ஓடிவிடலாம். பூமி அதிர்கிறது, இலையெல்லாம் கிழிகிறது, ஏதோ விபரீதம் நடக்கிறது. Yeah.
ஒரு பெரிய மௌனம் உலகை சூழ்கிறது. அன்பு அதன் உச்சத்தை தொட்டுவிட்டது. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறில்லை என்ற தன் போதனைக்கு தன் உயிரையே சாட்சியாக்கிவிட்டார் இயேசு. இன்று அந்த சிலுவை மரணம் நமக்கு சொல்வது என்ன? மரணம் ஒரு முடிவல்ல, அது தியாகத்தின் விதை. அந்த விதை மடிந்தால்தான் பலன் தரும். சிலுவை நிழலில் இயேசு மரித்து விட்டார். ஆனால் நம் இதயங்களில் அவர் வாழத் தொடங்குகிறார். ஐயா நிக்கதேம், மெதுவாக. இந்த புனித உடலில் இன்னும் வலி ஏற்படுவது போல் எனக்கு தோன்றுகிறது. ஆளுநர் பிளாத்துவிடம் அனுமதி பெற்றுவிட்டேன். இனி இவரை நாம் அடக்கம் செய்வோம். யோசேப்பே, என் கண்கள் கலங்குகின்றன. ஒரு நீதிமானை இப்படி சிரித்து விட்டார்களே. அந்த ஆணிகளை எடுக்கும்போது எனது உடல் நடுங்கி. மகனே இயேசுவே, அன்று பெத்லகேம் மாட்டு தொழுவத்தில் உன்னை படுக்க வைத்திருந்தேன். இன்று இந்த மண்காட்டில் உன்னை என் மடியில் கிடத்தியிருக்கிறேன். உன் கண்கள் ஏன் திறக்கவில்லை? உன் இதயம் ஏன் துடிக்கவில்லை? மகனே, என் பிள்ளையே. அம்மா, அழாதீர்கள் அம்மா. அவர் சொன்னது போல தியாகம் செய்து விட்டார். உலகத்தின் பாவங்களை சுமந்தவர் இன்று ஓய்வெடுக்கிறார். இந்த கைகள் எத்தனையோ பேரை தொட்டு குணமாக்கியது. இந்த கால்கள் எத்தனையோ தூரம் அமைதி பயணம் சென்றது. எல்லாம் ஓய்ந்து விட்டதா? மகனே, எனது உள்ளம் என்று அமைதி காத்தேன். ஆனால் ஒரு தாயின் இதயம் கதறுகிறது. அம்மா போதும், அழுது உங்களை வருத்திக் கொள்ளாதீர்கள். இதோ யோசேப்பு புதிய கல்லறை ஒன்று தயார் செய்திருக்கிறார். நாம் அவரை தூய்மையான துணியில் சுற்றி எடுத்து செல்வோம். இன்னும் ஒரு நிமிடம், இன்னும் ஒரே ஒரு நிமிடம் என் மகனை தழுவிக் கொள்கிறேன். இனி நான் எப்போது அவரை தொடுவேன்? மகனே, என் இதயம் சுக்கு நூறாக உடைகிறது. அம்மா, நேரம் ஆகிறது. ஓய்வு நாள் தொடங்க போகிறது. நாம் சீக்கிரம் காரியங்களை முடிக்க வேண்டும். யோவான் தாயை தூக்கி எடுத்து நாம் உடலை எடுத்து செல்வோம். இது துயரத்தின் உச்சம். ஒரு தாய் தன் மகனை இறைவனுக்கு பலியாக கொடுத்த உன்னத காட்சி. இன்று நம் சமூகத்தில் மகனை போர்க்களத்தில் இழந்த தாய்மார்கள், விபத்தில் இழந்த பெற்றோர் என அநேகர் மரியாளின் துயரத்தில் பங்கெடுக்கிறார்கள். சிலுவை நிழலில் மௌனமாக தன் மகனை தாங்கும் மரியாளைப் போல நாமும் நம் துயரங்களை இறைவனிடம் ஒப்படைப்போம்.
இதோ மீட்பரின் உடல் அடக்கம் செய்யப்பட கொண்டு செல்லப்படுகிறது. இதோ வெள்ளை போலம் கரிய போலம் கொண்டு வந்துள்ளேன். யூத முறைப்படி இந்த புனித உடலை வெண்மையான துணிகளால் சுற்றி நறுமண பொருட்களால் பூசுவோம். அவர் வாழ்ந்த போதுதான் மனம் பரப்பினார், இப்போது மரித்த பின்பு மனம் வீசட்டும். சீக்கிரம் செய்யுங்கள் நண்பரே, சூரியன் மறைய போகிறது. ஓய்வு நாள் தொடங்கிவிட்டால் நம்மால் எதையும் செய்ய முடியாது. இந்த பாறை அறைக்குள் இவரை மெதுவாக கடத்துங்கள். உறங்கு மகனே உறங்கு. இனி உனக்கு சாட்டையடி இல்லை, முள்முடி இல்லை, அந்த பாரமான சிலுவை இல்லை. இந்த உலகம் உனக்கு தந்த வழிகள் எல்லாம் முடிந்து விட்டன. என் இதயத்தில் ஒரு பகுதியை உன்னோடு இந்த கல்லறையில் வைத்துவிட்டு செல்கிறேன். மீண்டும் சந்திப்போமா மகனே? அம்மா, கவலைப்படாதீர்கள். இதோ 3 நாளில் நான் உயிர்த்தெழுவேன் என்று அவர் சொன்ன வார்த்தை எனக்கு நினைவிருக்கிறது. இது நிரந்தர உறக்கமல்ல அம்மா, இது அவர் கொள்ளும் ஓய்வு. கல்லை யார் நமக்காக புரட்டுவார்கள்? அவ்வளவு பெரிய பாறையை வைத்து மூடுகிறார்களே, நான் என் ஆண்டவரை எப்போது காண்பேன்? விலகுங்கள், எல்லோரும் வெளியே போங்கள். ஆளுநரின் கட்டளைப்படி இந்த கல்லறை முத்திரை வைக்கப்பட வேண்டும். இவன் சீடர்கள் யாராவது உடலை திருதி செஞ்சுவிட்டு இவன் உயிர் தெழுந்து விட்டான் என்று பொய் சொல்லக்கூடும். வீரர்களே, இங்கே காவல் நில்லுங்கள். போதும் அழுதது, வெளியே போங்கள். இனி இந்த கல்லை தாண்டி காற்று கூட உள்ளே போக முடியாது. உங்கள் போதகரின் கதை முடிந்தது. மனிதரால் ஒரு உடலை புத்தேக்க முடியும், வீரர்களை ஒரு உண்மையை எக்காலத்திலும் புத்தேக்க முடியாது. ஒரு நாள் இந்த பாறை விலகும். கல்லறை மூடப்பட்டு விட்டது. உலகம் தன் மீட்பரை ஒரு இருண்ட அறைக்குள் வைத்துவிட்டது என்று நினைக்கிறது. ஆனால் இருளுக்கு பின்தான் விடியல் இருக்கிறது. விதையானது மண்ணில் புதைக்கப்பட்டால்தான் அது மரமாக முளைக்கும். சிலுவை நிழலில் நாம் இன்று இயேசுவை அடக்கம் செய்கிறோம். நமது பாவங்களையும் இந்த கல்லறையிலேயே விட்டுவிட்டு ஒரு புதிய மனிதனாக நாம் எழ வேண்டும். சிலுவை பாதை இங்கே முடிவதில்லை. அது நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நீதியாகவும் அன்பாகவும் மன்னிப்பாகவும் தொடர வேண்டும். கல்வாரி பயணம் முடிந்தது. இனி உயிர்ப்பின் பயணம் தொடங்கட்டும். ஒரு விதத்தில் நாங்கள் வென்று விட்டோம் என்ற உணர்வு எனக்கு எப்போது கிடைத்தது என்றால் வழக்கமா
பிள்ளைகள்லாம் முடிச்சு அந்த நன்றி சொன்ன உடனே ஒரு குரூப் அப்படியே எழுப்பி போவாங்க. ஆனா இன்னைக்கு யாருமே இதுவரை எழுப்பி போகலன்னு சொல்றப்போ அப்போவே நாங்கள் வென்று விட்டோம் என்ற உணர்வு எனக்கு சத்தம் போதுமா? அன்பார்ந்தவர்களே, இந்த வேளையில் இறைவனுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். கடந்த 45 நாட்களுக்கு மேலாக சிறப்பான முறையிலே இறைவன் நம்மை வழிநடத்தி இருக்கிறார், குழந்தைகளை வழிநடத்தி இருக்கிறார். நேற்றும் இன்றும் ஒரு மனக்கலக்கம், மழை பெய்திருமோ அப்படின்னு கடைசி வரை ஒரு மனசில் ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருந்தது. உடன் இருந்தவர் சொன்னாங்க, இல்லை பெய்யாது அப்படின்னு. அவ்வப்போது வானத்தை பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் இறைவன் நம்மோடு உடன் இருந்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்த்து உண்மையிலே மகிழ்வுறுகிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த சிலுவை பாதை நாடக பாணியிலே அரங்கேற்றம் செய்ய வேண்டும், ஊரை சுற்றி நடத்த வேண்டும். இந்த திட்டம் முன்மொழியப்பட்ட பொழுது, குழந்தைகளை அழைத்த பொழுது, சிறார்களை அழைத்த பொழுது, இளையோரை அழைத்த பொழுது பலர் வந்தார்கள், இடையிலே சென்று விட்டார்கள். ஆனால் நம்முடைய அன்பு பிள்ளைகள், இங்கே இருப்பவர்கள் மிக சிறப்பான முறையிலே 45 நாட்களுக்கு மேலாக ஒவ்வொரு நாளும் இரவிலே மாலை வேளையிலிருந்து இரவு வரை வந்து இந்த பயிற்சியை பெற்று அரங்கேற்றி இருக்கிறார்கள். அப்ப இதற்கெல்லாம் ஒரு காரணகர்த்தா இருக்கணும் இல்லையா? அப்ப இந்த சிலுவையின் நிழலில் என்ற இந்த சிலுவை பாதை நாடகத்தினுடைய கதை, இயக்கம் எல்லாமே யாரு? அருட்சகோதரர் ஹைடன். சரிதானா? அப்ப அவருக்கு ஒரு பள்ளத்தை, ஒரு கரவசை எடுப்போமா? அப்ப முதல்ல அவர்கிட்ட சொன்ன, நம்ம இதை ஒன்று செய்ய போறோம். அப்ப நம்ம ஒரு சிம்பிளா முதல்ல ஆரம்பிப்போம். எழுதுங்க, பிள்ளைகளை தேர்வு செய்யுங்க. அதற்கொண்டு ஒரு குழுவை அமைத்து கொடுத்தோம். ஒரு நாள் வரக்கூடிய பிள்ளை அடுத்த நாள் வராது, திரும்பவும் கதாபாத்திரங்களை மாற்ற வேண்டும். 3 நாட்கள் பயிற்சி எடுக்கிற குழந்தை இன்னும் 4ஆவது நாள் வராது, மீண்டும் கதாபாத்திரங்களை மாற்ற வேண்டும். என்ன செய்வது? இடையிடையே கலக்கம், எப்படி வரும், எப்படி முடிவுறும் என்றெல்லாம் இருந்தது. ஆனாலும் பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும் இல்லையா, பிரதர் எப்படி கற்றுக் கொடுத்தார். சில வேளைகளில் கனிவோடு அன்போடு குழந்தைகளை தோள்மேல் போட்டுக்கொண்டு இந்த இடத்துல சுற்றிகிட்டே இருப்பார். இன்னொரு சில வேளைகளில் தன்னுடைய கர்ஜனையான குரலை கொடுத்து அந்த பிள்ளைகளை கொஞ்சம் பயமுறுத்தவும் செய்வார். எனவே இந்த கனிவான பேச்சா இருக்கலாம், அல்லது கர்ஜனையோடு கூறிய அந்த குரலாக இருக்கலாம், இவையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை செதுக்கி இருக்கிறது, உருவாக்கி இருக்கிறது. எனவே இந்த வேளையில் அருட்சகோதரர் ஹைடன் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட சார்பிலும், அர்ப்பணி பேரவை இங்கு வந்திருக்கூடிய அனைத்து இறை மக்களுடைய சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஒரு பொன்னாடையை கொடுத்து நம்முடைய கிட்ஸ் செயல் இயக்குனர் பொன்னாடை சூட்டி அவரை சூட்டுவார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த வேளையில் திருமதி ஷகிலா அருள் அவர்களை மிகுந்த நன்றியோடு நாங்கள் இந்த வேளையில் நினைச்சு பார்க்கிறோம். பிரதரை போல 45 நாளும் அப்படிதான் அந்த முயற்சியிலே பெரும் பங்கை வகித்தவர்கள் திருமதி ஷகிலா அருள் அவர்கள். எனவே இந்த வேளையிலே மிகுந்த நன்றியோடு உங்கள் எல்லாருடைய சார்பிலும் என்னுடைய சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பொன்னாடை சூட்டி நாம் தெரிவித்துக் கொள்வோம்.
உடன் இருந்திருக்கக்கூடிய கிட்ஸ் செயல் இயக்குனர் அர்ப்பணி மார்டின் அவர்களுக்கும், அருட்சகோதரர் ஜீவா, அருட்சகோதரர் வசந்த் அவர்கள் எல்லோருக்கும், காரங்காடு இறை சமூகத்தின் பேரிலும் அர்ப்பணி பேரவை இங்க இருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளுடைய சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றிகளை கரவூசி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம்.